முக்கூடற்பள்ளு பாடலும் பொருளும். பாடல் எண் 11 முதல் 15 வரை. பள்ளன் தன் பெருமை கூறுதல். ஒருபோது அழகர் தாளை கருதார் மனத்தை வன்பால் உள பார்க்குந் தரிசென்று கொள்ளு பாய்ச்சுவேன். சுருதி எண்ணெழுத்து உண்மை பெரிய நம்பியை கேளா துட்டர் செவி புற்றெனவே கொட்டால் வெட்டுவேன். பெருமாள் பதி 108 மருவி வலம் செய்யாரை பேய்க்காலில் வடம்பூட்டி ஏற்கால் செய்வேன். திருவாய்மொழி கல்லாரை இருகால் மாடுகளாக்கி தீ தீ என்று உளக்கோலால் சாத்துவேன் ஆண்டே. இதனுடைய பொருள், பள்ளர்களின் தலைவனே, ஒருபோதாவது முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரின் திரு பாதங்களை நினைக்காதவர்களின் மனதை பயனற்ற தரிசு நிலம் என்று கருதி அதனை அப்படியே விட்டுவிடாமல் இறை பக்குவம் ஏற்படுத்தும் பொருட்டு ஏற்கொண்டு உழவு செய்வேன். வேதங்கள் வணங்கும் ஓம் நமோ நாராயணா என்னும் 8 எழுத்து உண்மை பொருளை பெரிய நம்பியை கேட்டு அறிந்து கொள்ளாதவர்களின் காதுகளை புற்றென நினைத்து மண்வெட்டியை கொண்டு வெட்டுவேன். திருமால் கோயில் கொண்டிருக்கும் 108 திரு தலங்களுக்கும் சென்று அவனை வலம் வந்து வழிபடாதவர்களின் கால்களை பேய்த்தன்மை உடையவை என்று கருதி ஏற்காலில் இணைத்து கட்டுவேன். திருவாய்மொழியை கற்று இறைவனான திருமாலின் பெருமைகளை உணராதவர்களை 2 கால்களுடைய மாடுகள் என நினைத்து தார்கோல் கொண்டு தண்டிப்பேன். பாடல் எண் 12. பள்ளியர் குடித்தரம் கூறுதல். மள்ள குலத்தில் வரினும் இரு பள்ளியர்க்கு ஓர் பள்ள கணவன் எனில் பாவனை வேறாகாதோ. கள்ளப்புள் வாய் கிழித்த காரழகர் முக்கூடல் கொள்ள தமது குடித்தரங்கள் கூறினரே. இதனுடைய விளக்கம், உழவர்களின் குலத்தில் பிறந்திருந்தாலும் 2 பள்ளியர்களுக்கு ஒரு பள்ளன் கணவன் என்றால் அவனின் மனநிலையில் வேறுபாடுகள் இல்லாமலாயிருக்கும். பகாசுரன் என்னும் அசுரன் கம்சனால் கொக்காக ஏவப்பட்ட போது அக்கொக்கு தன்னுடைய அலகினால் கண்ணனை குத்தி துன்பப்படுத்தியது. கண்ணன் கொக்கை காலால் மிதித்து அதன் வாயை கிழித்து கொன்றான். அத்தகைய சிறப்புமிக்க கண்ணனாகிய அழகர் வீட்டிற்கும் முக்கூடல் முழுவதும் பரவி தெரியுமாறு பள்ளியர்கள் தங்களின் குல பெருமைகளை கூறுகின்றனர். பாடல் எண் 13. பள்ளியர் குடித்தரம். மூத்தப்பள்ளி. உத்தர பாகமான சித்திர நதியும் தென்பால் ஓடும் பொருணையுடன் கூடும் போதே அத்தனை காலமும் தொட்டு இத்தனை காலமும் கண்டு அடியடி வாழையான குடியில் வந்தேன். 10 11 வைத்தானில்லை குடும்பன். பண்டே சரடு கட்டி கொண்டான் என்னை. முத்தமிழ் நாட்டழகர் கொத்தடியானுக்கான முக்கூடல் மூத்தப்பள்ளி நானே யாண்டே. இதனுடைய பொருள், சிற்றாறு முக்கூடலுக்கு வடபுறம் ஓடுவது, பொருணை எனப்படும் தாமிரபரணி நதி தென்புறம் ஓடுவது. இவை 2ம் ஒன்றோடு ஒன்று கலப்பதை பண்டை காலம் முதலே கண்டும் அதன் சூழலிலும் இருந்து வந்த பழமையான பள்ளர் குடியில் பிறந்தவள் நான். என்னுடைய கணவன் என்னையும் ஏதோ உறவு ஏற்படுத்தி கொண்டோம் என்றில்லாமல் கண்ட நாளிலேயே தாலி கட்டி மனைவியாக்கி கொண்டான். இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழும் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டில் முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரின் பணிக்கு காலம் முழுதும் அடிமை பூண்டு வாழ்ந்து வரும் என் தலைவனுக்கு மூத்தப்பள்ளி நான் பண்ணை தலைவனே. பாடல் எண் 14. இளைய பள்ளி. செஞ்சிக்கும் கூடலுக்கும் தஞ்சைக்கும் ஆணை செல்லும் செங்கோல் வடமலேந்திரன் எங்கள் ஊரே. நெஞ்சிற்குறித்த குளம் 5க்குஞ் சக்கரங்கால் நிலையிட்ட நாளில் பண்ணை தலையிட்டேன் நான். கஞ்சிக்கு தன்னிலே தான் கெஞ்சிப்புக்கு தவளவில்ல. கண்டாசைப்பட்டே கொண்ட பெண்டானவள் மஞ்சிற் கற்பழகர் தஞ்ச பள்ளனுக்கு ஏற்ற மருதூர் இளையப்பள்ளி நானே ஆண்டே. இதனுடைய பொருள், செஞ்சி நகருக்கும் மதுரை நகருக்கும் தஞ்சை நகருக்கும்
தன்னுடைய செங்கோல் எல்லையாக கொண்டு அதிகாரம் செலுத்தி நல்லாட்சி செய்கின்ற மன்னனான வடமலேந்திரன் பிறந்த ஊர் எங்கள் ஊராகும். மக்கள் நலமோடு வாழ்வதற்காக அவன் 5 குளங்கள் வெட்ட வேண்டும் என நினைத்து அதனை செயல்படுத்த மூர்த்தக்கால் ஊன்றிய நாளில் இப்பண்ணையில் வேலைக்கு சேர்ந்தவள் நான். உண்ணுகின்ற உணவுக்கு வழியில்லாமல் நான் கெஞ்சி கூத்தாடி குடும்பனோடு சேர்ந்து கொள்ளவில்லை. என்னுடைய அழகைக் கண்டு விரும்பி அவனே தாலி கட்டி என்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டான். மேகத்தை ஒத்த கருமையான நிறமுடைய முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகருக்கு அடிமை தொழில் புரியும் பள்ளனுக்கு பொருத்தமான மருதூரில் வாழ்பவளான இளைய பள்ளி நான் பண்ணை தலைவனே என்கிறாள். பாடல் எண் 15. பள்ளன் குடித்தரம் கூறுதல். சுக்கிரதேவர் தாயை சக்கரத்து ஆழ்வார் கொன்ற துட்ட பிரமகத்தி விட்டு போக தெக்கன விட்டு வான முக்கூடல் உற்ற அழகர் திருவடி வைக்குமன்றே வருமடியேன் பக்கமே தூர போயும் தக்க சோர் என் வேளாண்மை பல்லா பல்லா என்பார் மெய் கொள்ளாதவர். மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து உண்டாக்கும் வடிவழக குடும்பன் நானே ஆண்டே. இதனுடைய விளக்கம், சுக்கிராச்சாரியாரின் தாய் தேவர்களின் தலைவனான இந்திரன் அழிய வேண்டும் என்று கடுமையான தவம் மேற்கொண்டிருந்த போது திருமால் தன்னுடைய சக்கரத்தை ஏவி அவளை கொன்றார். அதனால் திருமாலை பிரம்மகத்தி துன்பம் பற்றி கொண்டது. அத்துன்பம் நீங்கும் பொருட்டு தென்னாட்டுக்கு வந்து கோயில் கொள்ள நினைத்ததால் தென்னாட்டு விஷ்ணுவாய் முக்கூடல் நகரில் அவர் பாதம் பட்ட நாளிலிருந்து அழகரின் அடிமையாய் இருப்பவன் நான். உயர் சாதியினர் உண்ணும் நெல்லை விளைவித்து கொடுத்தவன் நான் என்பதை மறந்து அருகில் சென்றால் பள்ளன் என்று இழித்து உரைப்பார்கள். நீல நிறமுடைய கடலில் விளையும் முத்துக்களையும் விட மிகுதியாக நெல் முத்துக்களை விளைவிக்கும் நான் வடிவழக குடும்பன் பண்ணை தலைவனே என்று கூறுகிறான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.